வெல்கம் டு அவர் சேனல். டுடே டேஸ்டியான ஃபிஷ் குருமா செய்யலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மீனில் உப்பு பிடிக்க மேரினேட் பண்ணும். ஒரு பவுல் வச்சு 3 கப் தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வினிகர், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் குருமாவுக்கு நான் 1/2 கிலோ மீன் மட்டும் போட்டிருக்கேன். 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், லெமன் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வைங்க. வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஜாரை வச்சு கட் பண்ண தக்காளி, ஃப்ரை பண்ண வெங்காயம், தயிர் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு மீன் ஃப்ரை பண்ண ஆயில் ஊற்றி ஒரு பட்டை 2 ஏலக்காய் போட்டு அரைச்ச வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 டம்ளர் சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா நல்லா வெந்தோடனே ஃப்ரை பண்ண மீன் போட்டு எவ்வளோ குருமா வேணுமோ அவ்வளோ சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா டேஸ்டியான ஃபிஷ் குருமா ரெடி. சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.